இன்றைக்கி நான் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது அரிசி ரொட்டின்னு. இது வந்து நம்ம பெங்களூரில் சொல்லுவோம் அக்கி ரொட்டின்னு சொல்லிட்டு. நான் வந்து இன்றைக்கி 2 விதமான அக்கி ரொட்டி செய்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் என்னென்ன பொருட்கள் எடுத்திருக்கேன்னாக்கா சொல்கிறவங்களுக்கு. அதாவது நான் வந்து 4 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், கேரட்டு துருவி வச்சுருக்கேன், பச்சை மிளகா இது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து முருங்கைக்கீரை எடுத்து க்ளீன் பண்ணி அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி 2 ரொட்டி செய்கிறேன் இல்லைங்களா, அதனால். இப்போ முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 டம்ளர் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எடுத்துருக்கிற அரிசி மாவு வந்து இன்ஸ்டன்ட் ரைஸ் பவுடர் தான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் அரிசி பவுடர் நீங்கள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது எடுத்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நான் ஒரு 4 வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் ஒரு 4-5 எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து 1/4 கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நம்ம உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் சேர்த்துடலாம். முழு சீரகம் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுக்கணும். முதல்ல தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி சேர்த்துட்டா நிறைய தண்ணி ஆகிடும். இது மாதிரி எல்லாம் கலந்துட்டு 2 போர்ஷனாக மாவு எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து இன்றைக்கி 2 ரொட்டி செஞ்சு காமிக்க போகிறேன். அதாவது ஒன்று வந்து கேரட் போட்டு ஒரு ரொட்டி செய்கிறேன். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை சேர்த்துட்டு அது ஒரு ரொட்டி செய்ய போகிறேன். நான் வந்து 2 விதமான ரொட்டி பிரேக்ஃபாஸ்ட்டு காமிக்க போகிறேன் இன்றைக்கி. அதனால் ஃபஸ்ட்டு எல்லாம் நல்லா கலந்துக்குங்க. இதை போட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் நல்லா கலந்துட்டேன். இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துன்னு அதில் வந்து 2 போர்ஷனாக பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் எடுத்து சேர்த்துட்டு அது ஒரு கொஞ்சம் போர்ஷனாக வச்சுக்கோங்க. இது வந்து இந்த மாவில் வந்து நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துட்டு அது நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரொட்டி தட்டலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து முருங்கைக்கீரையை சேர்த்துட்றேன். எல்லாம் ஒரு கைப்பிடியோட முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். இப்போ வந்து எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றாத எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். நான் வந்து இன்றைக்கி பச்சை தண்ணி சேர்க்கல. இல்லை, நான் வந்து தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை, தேவையில்லை. சும்மா சூடு பண்ணால் போதும். சூடு பண்ணி இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா நம்ம உருண்டை ஒன்று பிடிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நான் தண்ணி வந்து சேர்த்துட்றேன். சுடு தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் தண்ணி சேர்க்க போகிறேன். நான் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கிற தண்ணி தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா பிசைஞ்சு கொடுத்துடலாம். நம்ம வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பேசினோம். இது ஒரு சப்பாத்தி மாவு பால் மாதிரி பேசிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நான் பேசின்னு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேசினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே முறை தண்ணி ஊற்றிட்டா அதுக்கப்புறமா சரியாக ரொட்டி தட்டுறதுக்கு வராது. கொஞ்சம் நல்லா கை கொடுத்து நல்லா பேசணும். ஏன்னாக்கா நம்மளுக்கு வந்து அந்த முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் மாவு கூட நல்லா ஒட்டுறதுக்கோசரம் நம்ம நல்லா அழுத்தி பேசி போகிறோம். இப்போது பேசிஞ்சிட்டு நல்லா ஒரு உருண்டை மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் உருண்டை பண்ணி எடுத்துக்கினேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இது இப்போ வந்து இன்னொரு மாவு எடுத்துக்கலாம். இன்னொரு மாவு பாதி பண்ணி வச்சுங்க இல்லைங்களா, அதில் வந்து நான் கேரட்டோ கொத்தமல்லியோ சேர்த்துக்கிறேன். கேரட்டோ கொத்தமல்லி சேர்த்துட்டு இத்தையும் நல்லா அதே மாதிரி சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிடாதீங்க. ஏன்னா இந்த கேரட்டில் வெங்காயத்துலலாம் தண்ணி விடும். அதனால் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் இதுக்கும் சுடு தண்ணி தான் சேர்க்குறேன். சுடு தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கிற சுடு தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போது சேர்த்துட்டு நல்லா இதுவும் நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். நல்லா இது ஒரு பால் மாதிரி வர வரைக்கும் பேசினோம் நல்லா. இந்த மாவு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கும் சேர்த்துட்டு இதையும் நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். இது வந்து நம்ம எப்படி பேசினோன்னா நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பேசினோம். இதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு கொடுக்கணும் நம்ம.
டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு பெஜாராக இருந்தாக்கா இந்த மாதிரி அக்கி ரொட்டி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நீங்களே வீட்டில். ஆனால் இந்த ரொட்டி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்க. இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் நான் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். உருண்டை பண்ணி பாருங்கள், என் ஒரு விரல் போதும் உள்ள நான் அழுத்துனாக்கா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ வந்து மாவு காயாத இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் மேலே தேய்ச்சிட்டு இதோ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. மூடி வச்சிட்ட பிறகு நான் வந்து இன்றைக்கி வந்து பிளாஸ்டிக் ஷீட்டில் தான் தட்டி காமிக்கிறேன் நான். இந்த மாவுக்கு மூடி போட்டு வச்சுலாம் ஒரு 5 நிமிஷம். இன்றைக்கி வந்து நான் பிளாஸ்டிக் ஷீட் தான் எடுத்திருக்கேன், அதாவது எண்ணெய் கவர் எடுத்திருக்கேன். எண்ணெய் கவர் எடுத்து அது மேலே தட்டிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு பெரிய பாலாக எடுக்கிறேன் நான். எடுத்துகிட்டு இப்போ வந்து அது கவர் மேலே நல்லா ரவுண்டாக தட்டிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தட்டுற மாதிரியே தட்டுங்க. தட்டிட்ட பிறகு ஒரு பக்கம் இது கல் வச்சுருக்கேன் காயறதுக்கு, தோசை கல் வச்சுருக்கேன். அதில் காஞ்ச பிறகு இந்த கவரோடு தூக்கி அது மேலே போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நான் நல்லா மெலிசாக தட்டியிருக்கேன் நான். இப்போ ஃபுல்லாக நான் தட்டியை முடிச்சிட்டேன். இப்போ வந்து தவா காஞ்சிடுச்சு, ஒரு பக்கம் தவா காஞ்சிச்சு. அப்படியே எடுத்து நம்ம இந்த இதை கவரை வந்து தவா மேலே போட்டு மெதுவாக எடுத்துருங்க. பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ நல்லா வந்துடுச்சின்னு. இப்போ வந்து இது கொஞ்சம் 2 பக்கமும் எண்ணெய் ஊற்றி நம்ம வேக வைக்கலாம். 2 சைடும் எண்ணெய் ஊற்றி, ஒரு சைடு எண்ணெய் ஊற்றி வெந்துடுச்சு. இப்போ டபுள் சைடு நான் திருப்பி போட்டேன். பார்த்தீங்களா 2 பக்கமும் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு உங்களுக்கு ஆகலைன்னா கூட நைட்டு டின்னர் கூட இது சாப்பிட்லாம் நம்ம வச்சு. இப்போ வந்து ரொட்டி வெந்துடுச்சு, ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் வேர்க்கடலை சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சேன். இப்போ வந்து முருங்கைக்கீரை ரொட்டி தட்டலாம் நம்ம. பாருங்கள், நான் அப்போயே மிக்ஸ் பண்ணி வச்சேன் இல்லைங்களா, அந்த மாவு ரொட்டியே தட்டலாம். இப்போது இதோ அதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜரை மெலிசாக தட்டிட்டு அதுக்கப்புறம் இது கல் காஞ்சிட்ட பிறகு இந்த ரொட்டி எடுத்து அந்த கல் மேலே போட்டு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முருங்கைக்கீரை இது ரொட்டி. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், முருங்கைக்கீரை ரொட்டி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு. பாருங்கள், இப்போ வந்து தட்டி முடிச்சிட்டேன் நான். இப்போ வந்து கல் காஞ்சிச்சு, அது மேலே போட்டு இதோ அதே மாதிரி மெதுவாக எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு நல்லா வந்துடும் இது பிளாஸ்டிக் ஷீட்டு. உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் ஷீட் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒவ்வொட்டு கவருன்ட்டு ஓகே. இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் ஷீட் இல்லைனாக்கா நீங்கள் வந்து பட்டர் பேப்பர் மேலே கூட தட்டிக்கலாம் இந்த ரொட்டியை. இப்போ பாருங்கள், நான் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு மூடிட்டு 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துடுச்சு. பார்த்திங்களா எவ்வளோ நல்லா கலராக வந்திருக்கு. இன்னொரு பக்கம் வேகிறதுக்கு திருப்பி போட்டேன் நான். இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் நீங்களும் குழந்தைங்களுக்கு ஒரு முறை செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் வந்து முருங்கைக்கீரை எல்லாம் சேர்ந்துருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு ஹெல்தியான, அவங்க வந்து கீரை எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. பாருங்கள், நான் வந்து இப்போ 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு தட்டில் சேர்த்துட்டேன். இப்போ வந்து நான் இதுக்கும் வேர்க்கடலை சட்னி தான் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து இட்லி பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், ரொட்டி எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு க்ரீன் கலராக இருக்குது ரொட்டி. வந்து ரொம்ப ஹெல்தியான ரொட்டி ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணணும். அதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நான் 2 தட்டில் வச்சுருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.